பார்க்கலாம். வாங்க மனோகர் சார். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இது இந்த ஜூம்ல வந்து ஆர்சிஎம் மீட்டிங்ல வந்து காலங்காலமா நடக்கிற இந்த மீட்டிங்ல என்னுடைய முதல் முயற்சி. மொமெண்டம் ஃபோர்ஸ் அதை பத்தி ஒன்று சொல்லுவாங்க. பிசிக்ஸ்ல வந்து மொமெண்டம் ஃபோர்ஸ் வரும். அதாவது ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு, அதுல நிறைய பேர் பயணம் பண்றாங்க. ஒரு குழந்தை வந்து தவறி விழுந்துடுது. தவறி விழுந்த உடனே எல்லாரும் குதிச்சு காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அந்த குழந்தைக்கு மேல கப்பல்ல இருக்கிறவங்க, அந்த அம்மா, அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரு அப்புறம் கப்பல்ல இருக்கலாம் கத்துறாங்க. ஆனா ஒருத்தர் கூட குதிக்கல. எல்லாருமே காப்பாத்துங்க காப்பாத்துங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு ஹீரோ, ரொம்ப வயசானவர், அவர் வந்து எகிரி குதிச்சு அந்த குழந்தைய வந்து காப்பாத்திட்டாரு. அப்போ அதுக்கு ஒரு பாராட்டு விழா அந்த மாதிரி அந்த கப்பல்லே ஏற்பாடு பண்றாங்க. அப்ப கேக்குறாங்க, சார் இத்தனை பேர் இருக்கும்பொழுது நீங்க மட்டும் எப்படி எகிரி குதிச்சு காப்பாத்துறீங்க அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, இந்த கூட்டத்துல இருந்தவங்கல்ல என்னை பிடிச்சி தள்ளந்து யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பிடிச்சி தள்ளனவர் தான் இவருக்கு பெருமையும் புகழும் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி என்னை வந்து இங்க பிடிச்சி தள்ளந்து, இந்த மீட்டிங்கு தள்ளந்து மகால் மேடம். என்னை இந்த ஆசிரமுக்கு தள்ளி விட்டது வந்து ஒரு தேவதை ஹேமா மேடம் தான். நாங்க எதுக்கோ போனோம், கடைசியில இதுக்கு வாடான்னாங்க. நானும் போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மெயினா பிடிச்சது வந்து பீஸ்ஃபுல் தான், நாப்கின் தான். என் பொண்ணுக்கு வந்து பிசிஓடின்ற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது. நானும் யோகா, உணவு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா அது சரியான மாதிரி தெரியல. அப்ப என்னடா இதுன்ட்டு அப்படியே ஆராய்ச்சி பண்ணும்பொழுது இந்த நாப்கின் தான் அந்த பிரச்சனைகள்லாம் காரணம் அப்படின்றது தெரிய வரும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது ஆர்கானிக் இதெல்லாம் வந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த நேரத்துல வசதி இல்லை. மறுபடியும் என்ன பண்ணலாம், இருந்தாலும் வாங்கி கொடுத்துட்டு தான் இருந்தோம். இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஹேமா மேடம் வந்து என்னை இங்க கூப்பிட்டு வந்தாங்க, பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் 36 ரூபாய்க்கு 7 பேர், சான்ஸே இல்லை. அதனால ஈர்க்கப்பட்டவங்க நான். அப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷமா சரின்ட்டு இதை ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியும், கடலே இங்க இருக்கு, என்னென்னமோ இருக்கு. நான் செய்ய வேண்டிய கனவுகள், கனவா நினைச்ச இந்த விஷயங்கள்லாம் இங்க இருக்கு. யாருமா அது, என்னையே இப்படி போட்டீங்க? ஐயா வணக்கம் ஐயா. இம்ரான் சார் வணக்கம் சார். ஐயா ஜேஆர்சிஎம் மீட் சார். ஆயிட்டீங்க ஐயா, மீட் சார் மூட்டால் போட்டு நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. குடார்சி மகா, குடார்சி மனோர், அன்மியூட் பண்ணி பேசுங்க ப்ளீஸ். மனோகர் சார் கண்டினியூ பண்ணலாமா சார்? ப்ளீஸ் லெட் ஹிம் கண்டினியூ பண்ணலாமா? லெட் ஹிம் கண்டினியூ. ஓகே, நோ ப்ராப்ளம். எஸ் சார். மனோர் சார், டிவிக்கு மனோர் உங்களை அன்மியூட் பண்ணுங்க. இருக்காரா உள்ள, வெளியே போயிட்டாரா? ப்ளீஸ் அன்மியூட் பண்ணிட்டேன் சார். அவரு போஸ்ட் பண்ணி விட்டுருங்க பேசும்போது. ஓகேம்மா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் மனோர் சார், வாழ்த்துக்கள். ப்ளீஸ் கண்டினியூ சார். நன்றியா. கேரியான். அனைவருக்கும் வணக்கம். அப்படியே கண்டினியூ பண்றேன். அப்போ அந்த நான் பண்ண வேண்டியதெல்லாம் இங்க இருந்தது. அதுவும் 20 வருஷமா ஐயா வந்து திலக் சந்த் சாப்ரா பண்றாங்க அப்படின்லாம் தெரிஞ்சிட்ட பிறகு நான் செஞ்சதெல்லாம் எடுத்து ஏற கட்டிட்டு இதுல வந்து ஃபுல்லா இறங்கலாம் நினைக்கும் போதுதான் நிறைய தடைகள். அப்பதான் நாசர் சார், ஆர்விஎஸ் சார்லாம் எனக்கு கைட்லைன் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டாந்து நிறுத்திருக்கிறாங்க. இப்போ வந்து எமராஜ் சார் வந்து நம்மளை வந்து எண்ணெய் வந்து 50,000 வால்யூம் பாயிண்ட்டுக்கு மிக உச்சத்துக்கு என்னை தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. நான் மனப்பூர்வமா
மனப்பூர்வமான சம்மதத்தோட எந்த நிபந்தனையும் இல்லாம அந்த காரியத்துக்கு என்னை வந்து உட்படுத்திக்கிட்டு கண்டிப்பா இந்த மாசத்திலேயே பண்ணிடலான்ட்டு ஒரு வேகத்துல ஓடிட்டு இருக்கேன். இந்த பர்சனல் என் டீம் என்ன பண்ணுது, ரெண்டாவது நான் வந்து 50,000 பண்ணணும். அது என்னை பயங்கரமா வெறி கொளுத்தி விட்டார் ஐயா. அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மெயினா வந்து உணவு தான் முக்கியம். உணவை வச்சுதான் குணத்தை பிரிக்கிறாங்க. உணவு 3 வகைப்படும்: சாத்வீக உணவு, ராஜச உணவு, தாமச உணவு. அதை வச்சுதான் சாத்வீக குணம், ராஜச குணம், தாமச குணம். நீங்க என்ன உணவு சாப்பிட்றீங்களோ அதான் உங்க குணம். அப்போ சாத்வீக உணவுனா என்னன்னா, இறைவனால் அளிக்கப்பட்டு சூரியனால் சமைக்கப்பட்ட உணவுகள் சாத்வீக உணவுகள். இறைவன் கொடுக்கிறாரு, சூரியன் சமைக்கிறாரு. இப்ப நம்ம சமைச்சா சாப்பிடலாம். அந்த மாதிரி சூரியன் சமைச்சா சாப்பிடுறது எது? பழங்கள், காய்கள், கீரைகள், பருப்புகள், கொட்டைகள், கொட்டை பருப்புகள், இதெல்லாம் சாத்வீக உணவு. இதுல ஏ குவாலிட்டி, பி குவாலிட்டி எல்லாம் வருது. இதை அப்படியே முளைக்க வச்சு சாப்பிட்டோம்னா ஏ குவாலிட்டி, அதை வந்து அப்படியே சாப்பிட்டோம்னா பி குவாலிட்டி, மாவை அரைச்சி கரைச்சி சத்து மாவு மாரி குடிச்சோம்னா சி குவாலிட்டி. இது சாத்வீக உணவு. அடுத்தது வந்து தாமச உணவு, ராஜச உணவு. ராஜச உணவுன்றது மனிதன் சூரியன் அழித்து மனிதன் சமைத்த உணவுகள் ராஜச உணவுகள். மனிதன் அப்படின்னாலே 2 வந்துடும், நல்லது கெட்டதுன்னு. நல்ல ராச உணவு, கெட்ட ராச உணவு. இதுல நல்ல ராச உணவு எதுன்னா, நீர் அல்லது நீராவியில் வேக வைத்த உணவுகள் நல்ல ராச உணவுகள். எண்ணெயில வேக வைக்கிற உணவுகள் கெட்ட ராஜச உணவுகள். ஏன்னா ராசி கொஞ்சம் கூட இது எங்கேயோ போயிடுச்சு. கொஞ்சம் இது பண்ணுங்க. மனோர் சார், நீ பேசுறது கேக்குது சார். இல்லையா, நான் ஏதோ தொட்டுட்டேன், அது வேற எங்கேயோ போயிடுச்சு. ஓகே, வந்துட்டேன்யா. நீங்க தொடாமே பேசுங்க. எதுக்கு தொடுறீங்க? அதான் தொட்டா கோவிச்சுக்குதே, சின்னுங்குதே. ஆமா, ரொம்ப சென்சிட்டிவா இருக்குயா என் டீம் மாதிரி. தொட்டா சின்னுங்களா, தொடாமே பேசுங்க. அப்ப வந்து அடுத்தது மனிதனாலே 2 வந்துடும்: நல்ல ராச உணவு, கெட்ட ராச உணவு. நீர் அல்லது நீராவியில் வேக வைத்த உணவுகள் நல்ல ராச உணவுகள், எண்ணெயில வேக வைக்கிற உணவுகள் கெட்ட ராச உணவு. அப்போ நல்ல ராச உணவு எதுன்னா, இட்லி, இடியாப்பம், புட்டு, கொழுக்கட்டை, இந்த மாதிரி இதெல்லாம் நல்ல ராச உணவுகள். எண்ணெயில வேக வைக்கிறது சிக்கன் ஃப்ரை, இந்த மாதிரி இதெல்லாம் காய்கறியே கூட நீங்க எண்ணெயில வேக வச்சா அது கெட்ட ராச உணவு தான். அடுத்தது வந்து 3வது வந்து தாமச உணவு. மனிதன் சமைத்து 2 அல்லது 4 மணி நேரத்துக்கு மேல ஆயிட்டாலே அது தாமச உணவு. அதை சாப்பிட்ற மாதிரி தான் அவங்க குணம் இருக்கும். பாட்டுக்கு வேணா நல்லா இருக்கும், நேற்று வச்ச மீன் குழம்பு, பழையது, இதெல்லாம் பாட்டுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா ஹெல்த்துக்கு நல்லதில்லை. இதெல்லாம் தான் உணவு, இதை வச்சுதான் குணம். அப்படி பார்க்கும்போது இந்த ஆர்சிஎம் இங்க எங்க வருது அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு நோய் வருவதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த கலப்படமான உணவு, தரமில்லாத உணவு, டூப்ளிகேட்டான உணவுகள், கெமிக்கல் அதிகமான உணவு தான். இதை வந்து ஐயா வந்து பிசி சோப்ரா வந்து அழகா மாடுலேட் பண்ணி நமக்காக நிறைய கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இதுல இருக்கிற அத்தனை பேரும் 8 கோடி பேர் இந்தியாவில் இருக்கோம்னாங்க, அத்தனை பேருமே புண்ணியம் செஞ்சவங்க தான். சாதாரணமா எல்லாரும் வந்துட முடியாது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் கடவுளால் அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள். நம்ம இந்த நல்ல விஷயத்த நம்ம கொண்டு போகணும். அப்போ வந்து நமக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு நிறைய லீடர்ஸ் நீங்க இருக்கீங்க. நீங்கெல்லாம் இருக்கும் போதே நாங்க நிறைய பேரை கொண்டு போகலன்னா நாங்க வாழறதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். ரைட், இப்போ விஷயத்துக்கு வரலாம். என்னுடைய பேர் டிவிகே மனோகர். வயசு வந்து 57 ஆகுது. இந்த 57 வயசுல தான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து இந்த ஆர்சிஎம் கிடைச்சது. கிடைச்ச உடனே எல்லாரும் மாதிரியும் நானும் இதை பண்ணல. ஆனா உங்க பயாலஜிக்கல் ஏஜ் 18 காமிக்குது சார். உங்க பயாலஜிக்கல் ஏஜ் வந்து 18 காமிக்குது. 18. ஐயா, நீங்க வந்து நிறைய பொய் சொல்றீங்க ஐயா. என்ன மயில் வேலைதான் சார் உங்களை செக் பண்ணாரு? இல்லையா, இல்ல நீங்க வந்து நிறைய வாட்டி இந்த எனக்கு வயசாகி போச்சு, ஞாபகம் இல்லைன்னு பொய் சொல்றீங்க நிறைய வாட்டி. ஆனா உங்களுக்கு நிறைய ஞாபக சக்தி இருக்கு, நிறைய ஞாபக சக்தி இருக்கு, நல்லாவே ஞாபகம் வச்சிருக்கீங்க. அதனால இன்னும் சிறப்பா நீங்க வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கலாம். உங்களுக்கு கூட 50 தானே காட்டுச்சு? ஆமா, பயாலஜிக்கல் 50 காட்டுச்சாங்க. நீங்க சுகர் 2.5. வாழ்த்துக்கள், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க.
ரைட். அப்போ வந்து நம்ம வந்து நானும் பண்ணலை, எல்லாரும் மாதிரியும் நானும் பண்ணல, என்ன பெருசா இது அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னை கொண்டு போய் ஹேமா மேடம் என்ன பண்ணாங்க, நாசர் சார் விட்டாங்க. நாசர் சார் என்ன பண்ணாரு, நல்லா என்னை வந்து நான் ஒரு களிமண் மாதிரி தான் போனாங்க, அழகா என்னை பிள்ளையாரா பிடிச்சாரு. எவ்வளோ அதை அடிச்சு உதச்சி நசுக்கி அது ஒரு அழகா ஷேப் பண்ணாரு. ஷேப் பண்ண உடனே அங்கேருந்து நான் வந்து தப்பிச்சு என்ன பண்ணேன், நம்ம ஆர்விஎஸ் சார்கிட்ட வந்து சரண்டர் ஆனேன். ஆர்விஎஸ் சார் வந்து அது அவங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு நல்ல மனிதர், அதை காட்டிலும் ஒரு நல்ல நெட்வொர்க்கர். அவர் தான் எனக்கு வந்து இந்த நெட்வொர்க் ஒரு புக்கு ஒன்று, இந்த 20ஆம் நூற்றாண்டில் அது எல்லாருமே படிக்க வேண்டிய புக்கு ஒன்று, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் படிக்க ஆரம்பிச்சேன். அதன் பிறகுதான் எனக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சுது. சரி இதுல என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மறுபடி எல்லாரையும் திரும்பி பார்த்தேன். அப்பதான் எனக்கு வந்து ஹேமா மேடம், மகாலட்சுமி மேடம்லாம் என்ன பண்றாங்க, எங்க ஆர்த்தி மேடம், எங்க சைலைன் தான் ருக்மணி மேடம், ஆனா அவங்க வந்து என்ன கிரியா ஊக்கி பயங்கரமா என்னை வந்து பூஸ்டப் பண்ணி என்னை எல்லாரும் கொண்டாந்து எமரால் சார்ட்ட ஒப்படைச்சாங்க. மகா மேடத்துல இருந்து எல்லாரும் கொண்டாந்து எமரால் சார்ட்ட ஒப்படைச்சாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஓடிட்டு இருக்கேன். எனக்கு தேவை ஒரு பொருள் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அது என்ன பொருள்னா எண்ணெய் தான். அந்த எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது 50,000 வால்யூம் பாயிண்ட்டும் 1000 எண்ணெய் வித்துணும். அதுவும் இந்த 1064,000 நன்றியா. அப்போ வந்து இந்த லீடர்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி நீங்க வந்து ஒரு 100 எண்ணெய் கொடுத்தீங்கன்னா அதுலயே ஒரு 4 லிட்டர் வாங்குவாங்க, 400 ஆயிடும். அப்படிலாம் நான் நினைக்க போறது இல்லை, அப்படிலாம் நான் பண்ண போறது இல்லை. 1000 கஸ்டமர், 1000 வீடு, நானே போயிட்டு பார்த்து என் டீம் எல்லாம் நம்பாம லீடர்ஸுக்கு மட்டுமே நம்பி, குறிப்பா மகா மேடமும் எங்க எமரால்டு ஐயா, ஆர்விஎஸ் சார், நாசர் சார், இந்த மாதிரி லீடர்ஸ். அப்புறம் டேனியல் சார் சொன்னோம். நான் முக்கியமா வடபழனியில வந்து எங்களை வந்து அவர் டேனியல் சார்லாம் கணக்குலாம் போட்டாருன்னா தப்பவே தப்பாது. அவர் புக்கெல்லாம் போட்டிருக்காரு, அந்த கணக்கெல்லாம் பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் பார்த்துதான் இம்ப்ரெஸ் ஆனாங்க. அந்த 2 பேர் கணக்கு ஒன்று சொல்லுவாங்க. நான் 4 பேர் சேர்க்கலாம், 3 பேர் சேர்க்கலாம்னு இருந்தா அந்த 2 பேர்லயே வந்து ஒரு வருஷத்துல 2250 இன்னும் அதெல்லாம் டேனியல் சார் தான் எனக்கு முதல்ல சொன்னாரு. அதனால நிறைய பேர் இருக்கீங்க, உங்களெல்லாம் நான் நல்ல விதமா பயன்படுத்திட்டு உங்களை ஏனியா வச்சு என் டீமை எடுத்துட்டு போகணும். அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் முழு ஆதரவும் எனக்கு கிடைக்கும் நான் நம்புறேன். அடுத்தது நம்ம வந்து இந்த 1000 எண்ணெய், இது வந்து 1000 எண்ணெய் என்னுடைய கஸ்டமர் டைரக்டா நானே கொடுக்கணும் 1000 பேர். அப்ப அதுல இருந்து எத்தனை எண்ணெய் வேணா வரட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. 1000 எண்ணெய் நானே கொடுக்கணும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 40 எண்ணெய் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 5 எண்ணெய் தான், இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 எண்ணெய் 6 எண்ணெய் கொடுத்துருந்தாலே பெரிய விஷயம். சார் கூட இந்த 6 to 7 அட்டன் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து 45 எண்ணெய் போயிருக்கு. கூடவே அவர் சொன்ன மாதிரி இந்த எண்ணெய் வந்து வெயிட்டா வேற இருக்கு, இந்த மாதிரி சில பிரச்சனைலாம் இருக்கு, கீழிச்சுன்னா வம்பாயிடும். அதனால அவர் சொன்ன மாதிரி அந்த மென்னு உமனையும் நான் வந்து ரெடியா இருக்கேன். இது உமன், இது வந்து மென்னு. எனக்கு வந்து இந்த ஆயில் தான் எப்படியா இருந்தாலும் 1000 பேர் நான் கொண்டு வந்துடுவேன். இந்த மென்னு உமனும் இப்ப இது வந்து 8 போயிருக்கு, 8 மென்னு 8 உமன் போயிருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து எனக்கு எங்க அண்ணாச்சி டீத்தூள் அண்ணாச்சி மறுவரிசை தான் எனக்கு வந்து ரோல் மாடல். எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்றாரு மனுஷன். என்ன பண்ணீங்க, 1,00,000 வால்யூம் பேண்ட்னு கேட்டா போதும், கடை கொட்டி விட்டுறாரு. அதனால எல்லாரும் தயவு செய்து யாரெல்லாம் பிசினஸா, உண்மையான பிசினஸா, ப்ரொஃபஷனலா யார் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறுவரிசை கிட்ட பேசுங்க. ரொம்ப வெள்ளந்தியா எல்லாத்தையுமே சொல்லித்தராரு. இப்போ அவர் வந்து திருவண்ணாமலையில ஒரு சாரை வந்து உருவாக்கியிருக்காரு, அவர் கலக்க போறாரு பாருங்க. இன்னும் எங்க ஆர்விஎஸ் சார் வந்து அவருக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கலான்னு அவரை வந்து கூப்பிட்டார். கூப்பிடும்போது அவர் என்ன சொன்னார்னு தெரியுமா, இந்த 1,00,000 வால்யூம் பேண்ட் இருக்கட்டும் சார், இதுக்கெல்லாம் பாராட்டு விழா வேணாம், நான் 2,00,000 வால்யூம் பேண்ட் இன்னும் ஒரு 4-5 மாசத்துல அடிச்சிருவேன், அப்ப சேர்த்து மொத்தமா எனக்கு ஒரு பாராட்டு விழா வச்சிருக்கேன்னாரு. இதெல்லாம் அப்ப எனக்கு புரியவே இல்லை, என்ன பேசிக்கிறாங்க இவங்க அப்படி, இதெல்லாம் நடக்குமா? முதல்ல அவர் சொல்லும்போது நான் நம்பவே இல்லை. 1,00,000 வால்யூம் பேண்ட் டீப்பு இல்லையா,
அப்படின்னு. இப்ப நான் அந்த எண்ணெய் எடுத்து பண்ணும்போது தான் எனக்கு புரியுது எந்த அளவு பண்ணலாம் இது அப்படின்றது. அதனால எண்ணெயை பொறுத்த வரைக்கும் லீடர்ஸுக்கு தெரியும், என்ன மாதிரி இருக்கிற சின்ன லீடர்ஸுக்கு, வைட்டல் டீம்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். பாபு சார், எங்க ஹேமா மேடம் வந்து ஒரு இது அனுப்புனாங்க. பாபு சார் சூப்பரா பேசியிருப்பாரு, நம்ம வண்டர் வேர்ல்டு பாபு சார் வந்து பேசியிருப்பாரு. நீங்க வந்து விற்கிற மாதிரி போகவே கூடாது, ஆரோக்கியத்துக்கு கொடுக்குற மாதிரி போகணும், ஆரோக்கியத்துக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி போகணும்னு அதில் ஒரு சொல்லியிருப்பாரு. அது எனக்கு ரொம்ப, நானும் ஒரு ஹீலரா ஒரு தெரபிஸ்டா டாக்டரா இருக்கிறதுனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல அவரு சொல்ற அந்த உயிர் என்னன்னா, ஒரு பொருள் மட்டும் எடுத்துட்டு போங்க, எல்லாத்தையும் வாரிட்டு போகாதீங்க, ஒரே ஒரு பொருள் மட்டும் எடுத்துட்டு போங்க, அதை கொடுங்க. அது ஒரு சிம்பிளா ஒரு கணக்கு போட்டார், ஒரு வருஷம் டெய்லி ஒரு பொருள். அப்போ வந்து ஒரு எண்ணெய் ஒரு நாளைக்கு விற்கிறீங்க, ஒண்ணு வித்தா போதும். நம்ம எமரால்டு சொல்லுவாரு 10 நாள் 10 பொருள், அது இன்னும் ஈஸியா இருக்கும். மீதி 20 நாள் தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, என்ன வேணா பண்ணுங்கன்னு. உண்மையில இந்த வார்த்தை இதெல்லாம் எங்கதான் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியல. மோட்டிவேஷன் தான் மோட்டிவேஷன், ஒர்க்கு, ரெஸ்ட்டும் கிடைக்கும். அவங்க என்ன கொண்டு வராங்களோ என்ன சொல்றாங்களோ அதையும் செய்ய வச்சுதான். அந்த மாதிரி பாபு சார் வந்து ஒரு நாளைக்கு ஒண்ணு வைங்க, 365 நாள் 360 எண்ணெய் போச்சுன்னா அது ஒரு கணக்கெல்லாம் போட்டு காட்டினார், சூப்பரா இருந்தது. அப்ப அவர் சொன்னது, ஒரு வாட்டி போகும்போது ஒன்னே ஒன்று எடுத்துட்டு போங்க. அதெல்லாம் இப்ப நான் வந்து கடைபிடிக்கிறேன். இன்னும் அதுல நான் என்ன பண்றேன்னா, காலையில எல்லாம் என்ன பண்ணுவேன்னா, அப்பாயின்மெண்ட் போட்டு வெறும் ப்ரௌச்சர் மட்டும் எடுத்துட்டு போவேன். இன்னைக்கு எமரால்டு ஐயா சொன்ன பிறகு அந்த வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன் நான். பிவிசி வீடியோ இதெல்லாம் எடுத்துட்டு போய், அவர் சொன்னது உண்மையான பாயிண்ட். இந்த ஒரு 4 பொருளை வச்சுக்கிட்டு இவன் எப்படி லட்சாதிபதி ஆவான்னு அவங்க கேட்பாங்க. அடுத்தது அவங்க கேட்கறது இல்லாம நம்மள எப்படி இவன் ஆக்க போறான்னு ஒரு டவுட் வந்துடும். அதனால சேருவாங்க, வாங்கிப்பாங்களே தவிர வேலை செய்ய மாட்டாங்க. அதனால அந்த வீடியோ எல்லாம் எடுக்கணும். ரொம்ப நல்ல பாயிண்ட், இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதனால அந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்துட்டு போய் காலையில என்ன பண்ணுவேன், ஃபேம்லெட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவேன். ஒரு பிரபகண்டா மாதிரி பண்ணிட்டு வந்துடுவேன். இப்போ 4 வீடு 5 வீடு போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுவேன். இது மாதிரி ஒரு எண்ணெய் இருக்கு. அது நான் என்ன சொல்லுவேன்னு அதை அப்படியே சொல்றேன். நான் ஒரு எண்ணெய் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, நான் வந்து டீலர்ஷிப் எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹீரோஷிமா நாகாசாகி அங்க வந்து குண்டு போட்டிருக்காங்க. குண்டு போடும்போது அங்க இருந்த மக்கள் இன்னைய வரைக்கும் அங்க வந்து நார்மல் வாழ்க்கைக்கு வர முடியல. அதை வந்து நார்மல் பண்றதுக்காக ஜப்பான் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சாப்பாடெல்லாம் என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்க சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது அங்க உண்மை இது, ஆனா அங்க வந்து சாம்பாருக்கு நம்ம துவரம்பருப்பு மாதிரி அங்க துவரம்பருப்புலாம் கிடையாது, சோயாபீன்ஸ் தான் சாம்பாருக்கு துவரம்பருப்பு. அதனாலதான் அவங்க ஹெல்த்தியா ரொம்ப நாள் வாழறாங்க. அடுத்தது இந்த எண்ணெய் அவங்க தான் கண்டுபிடிச்சு இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுதான் மக்கள் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. அதை சாப்பிட்ற அந்த மக்களுக்கு கேன்சர் வராது, தைராய்டு வராது, சுகர் வராது, பிபி கண்ட்ரோல் ஆகும், ஹார்ட் அட்டாக்ல அவங்க சாக மாட்டாங்க அப்படின்னு இதெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த மக்கள் கொடுத்தாங்க. இதை நம்ம ஆளுங்க கேட்கும்போது அந்த ரகசியம் எல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க தோண்டி துருவி கண்டுபிடிச்சு அந்த டெக்னாலஜியை கொண்டு வந்து நம்ம ஊர்ல செஞ்சு அந்த திரும்ப அந்த எண்ணெயை கொண்டு போய் கொடுக்கும்பொழுது அவங்களே மறந்துட்டாங்க. நான் சொல்றது உண்மை. ஜப்பனீஸ் வந்து அவங்க டெக்னாலஜி பிரகாரம் 93%மோ 90%மோ தான் எண்ணெய் எடுக்கிறாங்களாம். ஆனா நம்ம ஆளுங்க அதையே கொண்டு வந்து 100%மோ 103%மோ எண்ணெய் எடுக்கிறோம் அந்த ரைஸ் பிளான்ட். இதெல்லாம் சொல்லி அடுத்தது பாபு சார் சொல்லியிருப்பாரு, அதுல நம்ம எண்ணெயை பத்தி 10 நிமிஷம் பேசுறீங்கன்னா அடுத்த எண்ணெயை டேமேஜ் பண்ணணும். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் 20 நிமிஷம் அடுத்த எண்ணெயை டேமேஜ் பண்ணிட்டு வரணும். அப்பதான் நீங்க சொல்றதுல வந்து வாங்கி சாப்பிடணும்னு தோணும். ஆனா அவங்களுடைய சூழ்நிலை மறுபடியும் அந்த எண்ணெய்க்கே போயிடுவாங்க. அதனால அந்த எண்ணெய் நீங்க உடச்சிட்டு வந்தாதான், டேமேஜ் பண்ணாதான் நம்ம கிட்ட வந்து வாங்குவாங்க அப்படின்ற அந்த உட்பொருளோட அவர் வந்து சொன்னாரு. அதனால நம்ம என்ன சொல்றது, மற்ற எண்ணெய்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீஃபைன். இப்போ வந்து முதல்ல நம்ம வந்து செக்கெண்ணெய் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் எப்படி நம்ம வந்து ரீஃபைனுக்கு மாறணும் அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்ச நேரம் நிற்பேன். அவங்களாம் முழிப்பாங்க. எப்படி மாறணும்னாக்கா, நம்ம வந்து முதல்ல வந்து ஏர் ஓட்டினாங்க, செக்கெண்ணெய் சாப்பிட்டாங்க, செரிச்சுது. அப்புறம் வேலையெல்லாம் செஞ்சாங்க, செக்கெண்ணெய் சாப்பிட்டாங்க, செரிச்சுது. ஆனா இப்ப இருக்கிற மக்கள் நம்ம வந்து வேலை செய்யறதில்லை, ஆனா அதே செக்கெண்ணெய் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்போ எள்ளுல வேர்க்கல்ல இருக்கிற கொழுப்பெல்லாம் நம்ம உடம்புல வந்து தங்குது. அப்போ ஹார்ட் அட்டாக்கு, பிபி, சுகர் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர ஆரம்பிச்சுது. அந்த நேரத்துலதான் இவங்கெல்லாம் உள்ள வந்தாங்க ரீஃபைண்டு. அதனாலதான் நம்ம வந்து செக்கெண்ணெய்ல இருந்து ரீஃபைண்டுக்கு மாறணும். ரீஃபைண்டு எப்படி பண்றாங்கன்னா 350 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் ஆக்கி
உடனடியா 0 டிகிரி -டிகிரி கொண்டு வராங்க. இந்த மாதிரி 3 தடவை செய்து அதுல இருக்கிற சத்தெல்லாம் செத்து போயிடுது. அதனால அந்த கெமிக்கலு இதெல்லாம் சேர்த்து கெடாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் சேர்த்து தான் நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அதனால அதை சாப்பிடும்போது நமக்கு இந்த ஹார்ட் அட்டாக்கு பிபியோட நிறைய பிரச்சனைகள், கேன்சர் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்ச பிறகு மறுபடியும் நம்ம எல்லாம் செக்கெண்ணெய்க்கு போனோம். இப்போ முதல்ல இருந்த அதே ரீசன் தான் இப்போவும் செக்கெண்ணெயில இருக்கு. நமக்கு முதல்ல சாப்பிட்டோம், வேலை செய்யல, ஹார்ட் அட்டாக் வந்தது. இப்பவும் அதே தான். மிக்சி கிரைண்டர்லாம் வந்துட்ட பிறகு நம்ம சுத்தமா வேலை செய்யறது இல்லை. அதுவும் வேக்கம் கிளீனர் எல்லாம் வந்துட்ட பிறகு நம்ம குனிஞ்சு கூட நிம்மறது கிடையாது. அதனால அதே சூழ்நிலை, அதே பிரச்சனை அப்படியே இருக்கு. அதனால இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்கு, இந்த பேரலைஸ் அட்டாக்கு, முதல்லாம் வந்து எங்கேயோ ஒருத்தர் தான் இந்த கை கால் இழுத்துக்கிட்டாலாம் நம்ம பார்ப்போம். இப்ப சும்மா சாதாரணமா ரோட்டில் நடந்து போகும்போது 2 பேர் 3 பேர் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள நம்ம ஒருத்தர் 2 பேரை பாக்குற சூழ்நிலை ஆயிப்போச்சு. அதுக்கு காரணம்லாம் இந்த கொழுப்பு தான். அதை இதெல்லாம் சொல்லி அடுத்தது நம்ம எமரால்டு ஐயா ஒரு இது சொன்னாரு, அன்னபூர்ணா இப்போ ரைஸ் பிராண்ட் ஆயிலே வெளியில கிடைக்குதுன்றது ஒரு மார்க் அவங்கள்ட்ட எல்லாம் போகும்போதுதான் தெரியும். அப்போ வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, பெட்ரோல் வாஷ் பண்றாங்களாம். மற்ற எண்ணெய் எல்லாம் மார்க்கெட்ல கிடைக்கிற மற்ற எண்ணெய் எல்லாம் பெட்ரோல் வாஷ்ல எடுக்கிறாங்க. அப்போ அதனால கெமிக்கல் அது பிரச்சனை வருது. இப்போ நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னாக்கா, ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ், சவ்வூடு பரவல், அந்த இதுல அப்படியே முழிப்பாங்க. உடனே உங்களுக்கே தெரியும் எண்ணெயும் தண்ணியும் சேராது. அந்த மெத்தட்ல தண்ணியில ஒரு குறிப்பிட்ட நேரம் தண்ணியில தவிடு, அதுவும் ஆர்கானிக் சிகப்பரிசி தவிடு, நம்ம ஐயா எமரால்டு ஐயா வந்து அந்த பேப்பர்ல கிளீனா போட்டிருப்பாரு. அதெல்லாம் வாங்கி வச்சிங்க. மார்க்கெட்டுக்கு போகும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பேச வேணாம், அந்த நோட்டீஸ் பேசுது, நம்ம கம்முன்னு வேடிக்கை பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் குத்துட்டு கம்முன்னு நின்னாலே போதும். அவன் A to Z நம்ம ரைஸ் பிராண்ட் ஆயிலை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, ஹெல்த் கார்டை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் நம்ம வேலை ரொம்ப ஈஸியாயிடும். அப்போ வந்து அதை சொல்லிட்டு ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ், சவ்வூடு பரவல் மூலமா எடுக்கிறாங்க. எண்ணெயும் தண்ணியும் சேராது, அது உங்களுக்கே தெரியும். ஆமாமா அப்படின்வாங்க, ரொம்ப அவங்க PhD பண்ண மாதிரி. அந்த மெத்தட்ல தான் குறிப்பிட்ட நேரம் தண்ணியில ஊற வச்சு காத்து அழுத்தத்தின் மூலமாக அந்த எண்ணெயை பிரிச்சு எடுக்கிறாங்க. அப்போ இயற்கையிலேயே எண்ணெய் வந்துடுது. கொதிக்க வைக்கிறது இல்லை, பெட்ரோல் வாஷ் பண்றது இல்லை, கெமிக்கல்லாம் ஆட் பண்றது கிடையாது. அப்போ இயற்கையான அந்த எண்ணெய் கிடைக்கிறதுனால இயற்கையிலேயே இருக்கிற சத்தெல்லாம் அதுல இருக்கு. விட்டமின் டில இருந்து சில இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ விட்டமின் இ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. விட்டமின் ஏ காத்துலயே செத்து போயிடும். ஆப்பிள் அரிஞ்சு வச்சா ரெட்டிஷ் ஆயிடும், வெங்காயத்தை வெட்டி வச்சா ப்ளூஷ் ஆயிடும். அப்ப அந்த உயிர் சத்து விட்டமின் ஏ செத்து போயிடுது. விட்டமின் பி தண்ணியிலே செத்து போயிடும். எங்க இருக்கு விட்டமின் பின்னா, அரிசிக்கும் பூமிக்கும் நடுவுல ஒரு மெல்லிய போட்டி விட்டமின் பி கொடுத்துருக்காங்க. அதை வந்து பாலிஷ் பண்றேன்னு நம்ம வந்து எடுத்துடுறோம். எடுத்துட்டு மீதி இருக்கிற அரிசியும் அழுக்கா இருக்குன்னு கழுவி கைனி பானையில ஊத்திடுறோம். அதை மாடு குடிச்சிட்டு அது நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கு, 500 கிலோ 600 கிலோ இருக்குது. ஆனா நம்மளால 5 கிலோ 50 கிலோ குக்கர் தூக்க முடியல. எங்க போயிட்டீங்க, இதை இறக்கி கொடுங்கன்னு கூப்பிட்டு இருக்கோம். அடுத்தது விட்டமின் இ எண்ணெயில இருக்கு. அது வந்து கொதிக்க வைக்கும் பொழுது இறந்து போயிடுது. அப்ப இதெல்லாம் சொல்லி நம்ம இந்த எண்ணெயில விட்டமின் இ, விட்டமின் டி இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால, இயற்கையான சத்து அப்படியே நமக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு சுகர் வராது. வந்திருந்தாலும் சரியாகிற வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் அந்த நோட்டீஸ்ல இருக்கு. எந்தெந்த நிறுவனங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் அதுக்கு செக்யூர் கொடுக்குறாங்கலாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஈஸியா இருக்கு நம்ம வேலை. எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வாட்டி மட்டும்தான் எண்ணெய் விற்கணும், அதுக்கப்புறம் அந்த எண்ணெயே அதை வித்துக்குது. நமக்கு வேலையே இல்லை. அவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க. இப்போ நான் வந்து இன்னையில இருந்து என்ன பண்ணிருந்தேன்னா, யாராவது கொடுத்தா என்ன மறந்து வேற போயிட்டேன். அதனால இப்ப எல்லாத்தையும் லிஸ்ட் எடுக்கிறேன். அதுவும் இப்போ மேடம் சொன்ன பிறகு கடை எழுதினேன் எழுதி. அதுல எனக்கு ஒரு 45 எண்ணெய் தான் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் யார் யார் கொடுத்தா என்னதுன்னு எழுதணும். அதனால உங்க ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணீங்க, அது எது வேணா இருக்கலாம். இப்போ என் டீம்ல வந்து குகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூடுல் பிரியர். அவர் நூடுல்ஸ் எடுத்திருக்காரு. அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு போய் நீங்க மாஸ்டர் ஆயிடுங்க. ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் அப்படின்ற போஸ்டிங்கே கிடையாது. அவன் முதல் நாள் 8ஆம் தேதி போயிட்டு டியூட்டியில் என்ன ஜாயின் பண்ணுறாங்களோ, எந்த செக்ஷனில் அவங்கள விடுறாங்களோ அதுலேயே தான் அவன் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த செக்ஷன் மட்டும்தான் அவர் இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு பெட்ரோல் இது கார் தயாரிக்கிறதுல பெட்ரோல் அந்த கார் அந்த மூடியை திருவுற வேலை அவருக்கு அப்படின்னா, அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த மூடியை திருவுற வேலை தான். ஆனால் சேலரி எல்லாம் ஈக்குவலாக எல்லாருக்குமே கிடைக்கும். திருவுற வேலை தான் அவர். அப்போ அவர் எவ்வளோ மாஸ்டர் ஆவார் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு இல்லை. அப்புறம் அவர்கிட்ட அந்த திருவுற வேலை யாராவது போட்டி போட முடியுமா? யாரும் போட்டி போட முடியாது. அடுத்தது யாரை செலக்ட் பண்ணாலும் அவர்கிட்ட ஜூனியரா விடுவாங்க. இப்படி பரம்பரையா வர மாதிரி அந்த தொழில் வரும்.
அந்த மாதிரி நம்ம வந்து முதல்ல ஒரு 3 மாசம் இல்லை 6 மாசத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் எடுத்து மாஸ்டர் ஆயிடுங்க. நான் சொல்றதெல்லாம் விற்கிறதுக்கு கூச்சப்படுறவங்க, என்ன மாதிரி சை டைப் உள்ளவங்க, விற்பனையே பிடிக்காதவங்க, நான்லாம் விற்பனை கனவுல கூட நினைக்கல. என்னை எவனால ஏதா முடியும் 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 முடியும்னு உசு பேத்தி ரணக்கிழமை ஆக்கி இப்ப எனக்கு கொண்டு வந்து குதுகுலமா உட்கார வச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கேன். நான் எல்லாரும் மாதிரி நானே திட்டிருக்கேன், என்னடா இது நம்ம வேலையை விட்டுட்டு ஏதோ மூடே மாறி போச்சு இப்ப எனக்கு. இப்ப நான் பண்ற வேலையை ரொட்டீனா பண்ற வேலையை எதுவுமே பண்ணல. நான் வந்து பயிற்சி பண்ணாமலாம் இருந்ததே கிடையாது. அன்னைக்கு வந்து மில்லியனம் பார்க் போகும்போது பயிற்சியே பண்ணல. விஜயகுமாருக்கு தெரியும், எங்க அம்மா இறந்துட்டாங்க மார்ச் 5ஆம் தேதி. நைட் 2:30 மணிக்கு ஃபோன், இது மாதிரி அம்மா இறந்துட்டாங்கன்னு. அப்போ கூட நான் கடகடன்னு எழுந்திருச்சு என் பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு என் ஃபேமிலியை ஒரு 7-8 மணிக்கு அழைச்சிட்டு தான் நான் வீட்டுக்கு போனேன். சென்னையிலேருந்து கடலூர் போனேன். அந்த அளவுக்கு யோகாவை நான் வந்து நேசிக்கிறேன். ஏன்னாக்கா அதுல பாராட்டுவாங்க. யாரையும் நான் சரி பண்ணது கிடையாது. எந்த நோய்க்கு என்ன ஆசனங்கள்னு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதை வந்து அப்படியே சொல்லுவேன், செய்வாங்க, செய்யறவங்களுக்கு சரியாயிடும். அப்போ ஃபோன் பண்ணி என்னை பாராட்டுவாங்க, சார் நீங்க நல்லா இருக்கணும் சார். அது ஒரு போதை ஆகிப்போச்சு எனக்கு. அதனால இந்த 57 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 35 வருஷமா அதுல அப்படியே ஓடிட்டு இருக்கேன். வருமானம் இருக்கோ இல்லையோ ஓடிட்டு இருக்கேன். ஆனா அதே மாதிரி ஒரு போதை, அதே மாதிரி ஒரு வாழ்த்து, அதே மாதிரி ஒரு சந்தோஷம், அதே மாதிரி ஒரு நிம்மதி எனக்கு வந்து காசோட கிடைக்குது இந்த ஆசியம்ல. அப்போ ஒருத்தர் இந்த எண்ணெயை குடிச்சிட்டு பாராட்டும் போது ஒருத்தர் சொல்றாரு வாய்நாத்தம் போயிடுச்சுன்றாரு. எனக்கே தெரியாது கொடுக்கும்போது. ஒருத்தர் சொல்ற மூட்டு வலி சரியா போச்சுன்றாரு. இப்படியே போனாங்க என்னென்னமோ சொல்லுவாங்க போல இருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால சான்ஸே இல்லை. நீங்க ஏதோ ஒண்ணு எடுத்துங்க, மென் எடுத்துங்க, உமன் எடுத்துங்க, இல்ல உங்களுக்கு தோணும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதை ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு இறங்கிடுங்க தரையில இருந்து. விட்டமின்கள் வந்து எந்த இடத்துல உயிரோடு இருக்கு, எப்படி செத்து போகும், அதை கொஞ்சம் சொல்லுங்க சார். விட்டமின் என்னதுயா? விட்டமின்கள் எந்தெந்த விட்டமின் எப்படி எந்த இடத்துல சாகுது, எந்த இடத்துல உயிரோடு இருக்கு? கண்டிப்பாங்க. விட்டமின் ஏ காத்திலே செத்து போயிடும். அது வந்து வெங்காயத்துல இருக்கு, ஆப்பிள் இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்கு. நம்ம இயற்கையிலேயே எல்லா காயும் வெட்டி வைப்போம் நம்ம. இப்போ சென்னையில சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டே காய வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிடறாங்க. ஆனா யாருமே வெங்காயத்தை வெட்டி வைக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கே தெரியாம அந்த ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம பாரம்பரியமா பின்பற்றிட்டு வரோம். வெங்காயத்தை மட்டும் நம்ம சமைக்கும் போது மட்டும்தான் வெட்டுவோம். அது நம்மளுக்குள்ளே ஊறி இருக்கு. ஏன்னா அந்த விட்டமின் ஏ இறந்து போயிடும் காத்துல வச்சோம்னா, வெட்டி காத்துல வச்சோம்னா. அதுக்குதான் இயற்கை தோல் மேல தோல் மேல தோல் மேல தோல் மேல தோல் வச்சு அதை பாதுகாத்து நம்மகிட்ட கொடுக்குது. அதை வெட்டி வைக்கும் பொழுது விட்டமின் ஏ செத்து போறது இல்லாம நிறைய நுண்ணுயிரிகளை, கிருமிகளை அது இழுத்துக்கும். இழுத்து சேமிச்சு சாவடிச்சு வச்சுப்பாங்க. அதனால வெட்டி வச்சதை நம்ம 1/2 மணி நேரத்துக்கு மேல வெட்டி வச்சிட்டோம்னா அதை யூஸ் பண்ணவே கூடாது. 1/2 மணி நேரத்துக்குள்ள வெட்டி உடனே நம்ம வந்து யூஸ் பண்ணிடணும். அப்பதான் அதுல விட்டமின் ஏ வந்து சத்து கிடைக்கணும். ஒண்ணு. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். விட்டமின் பி வந்து அரிசிக்கும் நெல் உமிக்கும் நடுவுல, தோலுக்கும், அரிசிக்கும் தோலுக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோட்டிங்கா விட்டமின் பி இருக்கும். அதனாலதான் அந்த காலத்துல அவங்க வந்து கைக்குத்தல் அரிசி அப்படியே அழகா அந்த அரிசியும் நெல்லையும் உமியையும் பிரிச்சுடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இதுக்குள்ளதான் விஷயம் இருக்கு அப்படின்னால அதை அழகா பிரிச்சு எடுத்து சாப்பிட்டாங்க. நமக்கு வந்து இப்ப மல்லிப்பூ மாதிரி வரணும், சாதம் இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா பழுப்பு கலர்ல தான் சாதமே இருக்கணும். அரிசி அந்த பி காம்ப்ளெக்ஸோட மஞ்சள் கலர்ல தான் சாதம் இருக்கணும். அதுதான் நல்ல ஆரோக்கியமான அரிசி, நல்ல சாதம். ஆனா நம்ம மல்லிப்பூ மாதிரின்னு சொல்லி ஒண்ணுமே இல்லாத பாலிஷ் பண்ணப்பட்ட அரிசியை சாப்பிட்டுட்டு உணவை நேச்சுரோபதியில சொல்லுவாங்க, இயற்கை மருத்துவத்துல, உணவை மலமாக்கும் மிஷினாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணவுல இருந்து சத்தை எடுக்காம, சத்து தேவையான சத்தை நம்ம சாப்பிடாம உணவை மலமாக்குற மிஷினாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த அரிசியில பாலிஷ் பண்ண அரிசியாகட்டும் எதுல ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது வந்து விட்டமின் இ, ஸ்கின்னுக்கு, தோலுக்கு, இதுக்கெல்லாம் பளபளப்பு, ஒரு ஷைனிங் ஸ்டார் சொல்றோம்ல, அதெல்லாம் அந்த விட்டமின் இல தான் கிடைக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா விதைகள், அதாவது எண்ணெய் வித்துக்கள்ல தான் விட்டமின் இ நிறைய இருக்கு. வேர்க்கல்ல, எள்ளு,
இந்த மாதிரி எது எதுலன்னா என்னெல்லாம் வருதோ, அப்புறம் ஸ்பைருலினா, அப்புறம் இந்த பிராண்ட் வீட் பிராண்டு, ரைஸ் பிராண்ட், இந்த மாதிரி இதுலலாம் எண்ணெய் விட்டமின் இ நிறையா இருக்கு. அது வந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் கொதிக்க வைக்கும்போது 100 டிகிரியில் போச்சாலே எல்லாம் செத்து போயிடும். இவங்க வந்து ரீஃபைன் பண்றாங்க 350 டிகிரி எங்க, 100 டிகிரி எங்க. அதை சாப்பிட்டு ஒண்ணுமே. இப்ப நிறைய பேருக்கு தோல் வறட்சியா இருக்குன்னா காரணம் விட்டமின் இ இறந்து போறதுதான். நம்ம யாரும் எண்ணெய் சாப்பிடல, எல்லாருமே தாளிக்கிறோம். கொஞ்சோண்டு கோதுமை மாவு எடுத்து பூரி சுட்டு சாப்பிட்றோம், கொஞ்சோண்டு உளுந்து மாவு எடுத்து வடை சுட்டு சாப்பிட்றோம், எல்லாமே சாப்பிட்றோம். அப்புறம் ஏன் நம்ம தோலெல்லாம் ஷைனிங்கா இல்லை, ஏன் பளபளன்னு இல்லை நம்ம? அது காரணம் வந்து விட்டமின் இ இறந்து போறதுதான். அப்படி பார்க்கும்போது நம்ம ஆர்சிஎம்ல இருக்கிற ஹெல்த் கார்டு ஆயில் வந்து உண்மையிலே நமக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். எந்த ஜென்மத்திலேயோ எப்பவோ பண்ண பாவம் தான் நம்ம மனுஷனா பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாவத்திலேயே நம்ம வந்து எங்கேயோ ஒரு புண்ணியம் பண்ணனால ஆர்சிஎம் நமக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு உண்மையில ரொம்ப வருத்தம். 6 மாசம் முன்னாடி தான் கிடைச்சிது. முன்னே கிடைச்சிருந்தா கொஞ்சம் ஐயா மாதிரி 45 வயசுல எனக்கும் கிடைச்சிருந்தா நானும் இந்நேரம் ஒரு ஸ்டார் டைமண்ட் ஆயிருப்பேன். சீக்கிரம் என் கூடயே ஐயாவும் ஸ்டார் டைமண்ட் ஆயிருப்பாரு, எம்எல்ஏ ஐயாவும். நாங்கள் 2 பேரும் உங்க முன்னாடி பேசியிருப்போம். வாய்ப்பு நழுவி போச்சு. அதனால எனக்கு முன்னாடி ஐயா பிடிச்சிட்டாங்க. 45 வயசுல அவங்களுக்கு கிடைச்சி. அவங்க என்னை விட நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பொருளை, ஐயா எல்லாருமே ஏதோ ஒரு பொருளை எடுத்து உங்க ஆர்சிஎம் லைஃப் ஆரம்பிங்க. இந்த நாள் இனிய நாள், இன்னையில இருந்து உங்க இதை ஆரம்பிங்க. ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், எனக்கு தெரிஞ்சா சொல்றேன், ஏன்னா தெரியாதத கேட்டு சொல்றேன். அப்பா நான் எம்ரால் சார் இல்லப்பா, உங்க ஆள் தான். எம்ரால் சார்ட்ட தான் நீங்க பயப்படுவீங்க, நானும் பயப்படுவேன். சொல்லுங்கம்மா, இது என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு. கை தூக்கிறீங்க, கேளுங்க அப்படியே. நான் அன்மியூட் பண்ணிட்டேன் சார். பேசுங்க. சரி. வணக்கம் வணக்கம், நான் ஹேமா பேசுறேன் சார். மனோகர் சார் வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். ரொம்ப 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 சந்தோஷம். தெய்வமே தெய்வமே, ரொம்ப சந்தோஷம். நான் எதிர்பார்க்கல நீங்க பேசுவீங்கன்னு. எனக்கு மனோகர் இவங்க நினைச்ச மகாலட்சுமி கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப வந்து ஆமா, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லாம் விதை உள்ள எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும்ன்றாங்க. நம்ம ரைஸ் பிராண்ட நீங்க எப்படி யூஸ் பண்ணுங்க, எந்த காலத்துல ரைஸ் பிராண்ட் யூஸ் பண்ணேன்னு கேக்குறாங்க. விதை உள்ள நம்ம நாட்டுக்கு வந்து வெயில் அதிகமா இருக்கனால நீங்க புதுசா எது கொண்டு வரீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் சார்? நல்ல கேள்வி சார். அதே மாதிரி 2வது விஷயம் வந்து பாபு சாரோட ஸ்பீச்ல வந்து எந்த மார்க்கெட் பத்தி அவர் சொல்லல, மார்க்கெட்ல இருக்கிறத பத்தி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நம்மளது கொஞ்சம் சொன்னா கூட எந்த பேரும் அவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அந்த ஸ்பீச்ல. நம்ம குரூப்ல அப்படிதான் போட்டிருந்தோம். அது மட்டும் தான் சார். சொல்லுங்க சார். ஆதாம் ஏவாள் விதையுள்ள ஆப்பிள் தான் சாப்பிட்டாங்க. அதனாலதான் பிரச்சனையே வந்தது. ஓகேவா? ட்ரெஸ் தேடினாங்க. அது வரைக்கும் அந்த ஆப்பிளை சாப்பிட்ற வரைக்கும் எல்லாரும் நிம்மதியா தான் வாழ்ந்தாங்க. அந்த விதையுள்ள ஆப்பிளை சாப்பிட்ட பிறகுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனையே வர ஆரம்பிச்சு. அதனால நம்ம இதெல்லாமே வந்து தப்பான கருத்து, விதை உள்ளது விதை இல்லாதது அந்த மாதிரிலாம். அதனால இப்ப நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, முதல்ல நமக்கு வந்து ஃபேட் வந்து சேரக்கூடாது. ஓகேவா? இப்போ அந்த காலத்துல வந்து விதையிலேருந்து எண்ணெய் எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் உழைச்சாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம், அதான் அவங்க வாழ்க்கை லைஃப் ஸ்டைலா இருந்தது. அவ்வளவு நேரம் உழைச்சாங்க, கடுமையா உழைச்சாங்க. அப்போ இந்த ஆயில்லாம் பத்தாம போச்சு. அவங்களுக்கு அந்த கலோரி தேவையான கலோரியை கொடுக்கல. அதுக்காக தான் அவங்க வந்து கேழ்வரகு, அல்கலைன், உலகத்துல அல்கலைன் ஃபுட் வந்து கேழ்வரகு தான். அதெல்லாம் செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க, ஹெல்த்தியா இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து எந்த வித ஒர்க்கும் கிடையாது. கண்டிப்பா அந்த எண்ணெய் நமக்கு வந்து இப்போ செக்காயில் கண்டிப்பா ஒத்துக்காது. எதுவா இருந்தாலும் மென்னு சாப்பிடும் போது விஷமா இருந்தாலும் செரிச்சிடும், சரியாயிடும், நம்மளை பாதிக்காது. அதனால நீங்க செக்கு எண்ணெய், விதையுள்ள எண்ணெயா இருந்தாலும்
தப்பா யூஸ் பண்ணும்போது அது நமக்கு பிரச்சனை. அதனால இப்போ இந்த காலத்துக்கு இந்த மக்களுக்கு இந்த உழைப்பில்லாத நமக்கு இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் நல்லது. அதுவும் நம்ம ஹெல்த் கார்டு தான் வந்து 100% நல்லது. வேற ஏதாவது? Anybody else? நன்றி மனோகர் சார். சார் உங்களை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா மகா? நன்றியா. நன்றி. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? நன்றி. எஸ் சார் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சார். மனோகர் சார், இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரைனிங்கா இருந்தது, வித்தியாசமான ஒரு பேச்சு. ஆர்சிஎம் காலம் மோஸ்ட்லி எல்லாருமே ஆர்சிஎம் பேசுவோம், ஆர்சிஎம் ப்ராடக்ட் டெஸ்டிமோனி இந்த மாதிரி விஷயங்கள் பேசுவோம். பட் இன்னைக்கு நீங்க வந்து ஆர்சிஎம் எந்த அளவுக்கு இயற்கையோட சார்ந்து இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வேற ஒரு புரிதல் நமக்கு நிறைய ஒரு நாளும் ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஒரு புரிதல் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நீங்க சொன்னது வந்து வேற ஒரு புரிதல். ஹேமா கேட்ட அந்த டவுட் வந்து கேட்பாங்க, எதுக்கு வந்து நீங்க ரைஸ் பிரான் ஆயில வந்து நீங்க சஜஸ்ட் பண்றீங்க, சாப்பிடணும்னு சொல்றீங்க. அதுல நான் சொல்ற விஷயம் வந்து நமக்கு லீடர் சொல்லி கொடுத்தது, நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஊட்டச்சத்து, அந்த ஒரு 3 விதமான ஆன்டி ஆக்சிடென்ட் வேற எந்த எண்ணெயிலுமே இல்ல. அப்படியே இருந்தாலும் இந்த அளவுக்கு 14,000 ஒரிஜினல் அது கிடையவே கிடையாது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த நான் ஹைலைட் பண்ணுவேன். அதையும் தாண்டி எந்த ஒரு நல்லெண்ணெயை தவிர வேற எந்த எண்ணெயுமே நம்மளால டைரக்டா குடிக்க முடியாது, நம்ம குடிக்கவும் மாட்டோம். ஆனா இந்த எண்ணெய் நான் ஒரு டெஸ்டிமோனியா பேசுவேன் அந்த இடத்துல. நான் ரெகுலரா வந்து ஹெல்த் கார்டு ஆயில் குடிக்கிறேன். எனக்கு சில விஷயங்கள் உடம்புல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு, நிறைய கெட்ட கொலஸ்ட்ரால் கம்மியா இருக்குன்ட்டு நான் டெஸ்டிமோனியா பேசும்போது அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படியே நம்ம வந்து அந்த ஒரு பாக்கெட் கொடுத்து நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னும் போது நான் ரொம்ப கம்மியா கூட ஒரு 100 பேர் வீட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் நம்ம மாத்தி இருக்கோம். ஸோ டெஸ்டிமோனியா பேசும்போது நம்ம பாபு சார் இந்த வீடியோல சொன்னா, வீடியோ பார்க்கல, அந்த வீடியோல அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னீங்க இல்லையா, நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தோட ஹைலைட் மட்டும் சொன்னா பத்தாது. பொதுவா ஒரு 5 ஆயில் யூஸ் பண்றாங்க இல்லையா, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அப்புறம் இந்த ரிஃபைன்ட் ஆயில் சொல்லக்கூடிய இந்த சூரியகாந்தி எண்ணெய், அதுக்கப்புறமா நெய், பாமாயில் நிச்சயமா யூஸ் பண்ணக்கூடாது. நெய் தேவைப்பட்டது யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் வந்து சூடு பண்ணாக்கா அதோடைய மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே போயிடும், அது ராவா சாப்பிட்டா அது நல்லெண்ணெயோட பெஸ்ட். அதுக்கப்புறம் ஃபைனலா இருக்கிறது 2 எண்ணெய், ஒன்னு சன்ஃபிளவர் ஆயில், 2வது நம்ம செக்ல ஆட்டுற வாடவர் எண்ணெய், கடலெண்ணெய். எஸ்பெஷலி கடலெண்ணெயில வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் கம்மியா இருக்கு, அதனால நல்ல கொழுப்பு இருக்கு, அது வந்து நோ டவுட் அது உடம்புக்கு நல்லது, அது குளிர்ச்சி கொடுக்கும். ஆனா பாக்கெட் ஃப்ரெண்ட்லி அது. ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் கடலெண்ணெயில நிச்சயமா கிடையாது. அப்புறமா இந்த சன்ஃபிளவர் சொல்லக்கூடிய ஆயில் சன்ஃபிளவர் ஆயிலே கிடையாது. இந்த பிராண்டா இருக்கக்கூடிய எந்த ஆயிலுமே சன்ஃபிளவர் ஆயில் இல்லைன்றது நம்ம நிறைய ஆர்டிகல், நிறைய லீடர்ஸ் வந்து நிறைய ஷேர் பண்றாங்க, நிறைய ஆர்டிகல் இருக்கு, அதுல எவ்வளவு க்ரூட் ஆயில் மிக்சிங் இருக்கு, இதெல்லாம் நம்ம எமரால்டே நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டாரு. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம கோட் பண்ணும்பொழுது நம்மளுடைய ஆயில் வந்து எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கு. நான் மட்டும் டெஸ்டிமோனி இல்ல, எனக்கு ஒரு 10 டெஸ்டிமோனி நான் கொடுப்பேன், ஒரு 50 டெஸ்டிமோனி கொடுப்பேன் நான். நம்ம டீம்லயே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கான்பிடண்டா பேசும்பொழுது அவங்க எதுக்கு இதை மாத்துறீங்கன்னாக்கா, நீங்க இவ்வளவு நாள் குடிச்சிட்டு வர உங்க எண்ணெயில உங்களோட ஹெல்த் எப்படி இருக்கு, ஒரு 6 மந்த்ஸ் எங்களோட எண்ணெயை குடிச்சு பாருங்க, உங்க 6 மந்த்ஸ்ல உங்களோட ஹெல்த் எந்த அளவுக்கு மாறுது அப்படின்றத ஒரு சேலஞ்சிங் பாயிண்ட்ல கூட நான் பேசியிருக்கேன், அப்படியே நான் ரிசல்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வரும். அண்ட் மோரோவர் நம்ம அதுக்கு ஒரு டெஸ்டிமோனியா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு கஸ்டமரை மாற்ற முடியும்ன்றது என்னுடைய கருத்து. ஸோ இன்னைக்கு நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் மனோகர் சார். தேங்க்யூ சோ மச். நீங்க நம்ம டீம்ல வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா ஆசிரியமா பெரிய லெவல்ல கொண்டு போவோம், நம்மளும் வளருவோம், நம்மள நம்பி வரவும் நிச்சயமா வளர்த்துருவோம். எல்லா புகழும் கடவுளுக்கு. நம்மள இன்னைக்கு ஆரம்பத்துல எனக்கு வந்து என்னுடைய அப்ளைன் இப்ப இருக்கிறாருன்னு நினைக்கிறேன், ஆதிவாசி எனக்கு வந்து ஆசியமா அறிமுகப்படுத்தினாரு. அடுத்தது எனக்கு வந்து நம்மளுடைய நாகு சார் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்தாரு. இப்போ கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களா டீம் நெட்வொர்க் எப்படி பண்றது நம்ம எம்ஆருக்கு நம்மள கையில எடுத்திருக்காரு. அவருடைய வழிகாட்டுதல கிட்டத்தட்ட 8 பேர் போன மாதம் நம்ம எல்லாருமே சேர்ந்து பின்னு மாத்தி இருக்கிறாங்க. இன்னும் அடுத்த கட்டங்கள்ல நம்ம எமரால்டுடைய கைட்லைன்ஸோட நிச்சயமா நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம்ன்றது ரொம்ப ரொம்ப கான்பிடண்டா இருக்க. சக்சஸ் கேரண்டி. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ லீடர்ஸ். வாழ்த்துக்கள் மகா, வாழ்த்துக்கள் மனோகர் சார். மனோகர் சார் வந்து நிறைய விஷயங்கள் என்னோட ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல இந்த விட்டமின் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ஆர்சிஎம்ல வந்து புதைஞ்சு கிடக்குது. நம்ம பாத்தீங்கன்னா கண்ட கசமாலத்தை எல்லாம் உள்ள போட்டு
அதுக்கு மேல ஆர்சிஎம் சாப்பிட்றதுனால நோ யூஸ். பட் ஆர்சிஎம் மட்டும் 100% யூஸ் பண்ணும்போது ஹெல்த் பட்டையா கிடைக்கும். ரெண்டாவது ஆயிலை பத்தி ஒரு சின்ன விஷயம், நீங்க நெட்ல போங்க, சொல்றவங்க விதை எண்ணெய் தான் சாப்பிடணும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு 2 விஷயங்கள் நான் சொல்றேன். எண்ணெய் வித்துக்களை வந்து அப்படியே ஆட்டுறது இல்லை, அந்த எண்ணெய் வித்துக்கள் கெடாமல் இருக்கிறதுக்காக சல்பர் வைக்கிறாங்க. அந்த சல்பரோட ஆட்டும் போது அந்த சல்பர் அப்படியே உள்ள போயிடும். அப்ப என்னன்னு கேட்டா நமக்கு நிறைய நோய்கள், அதாவது உள்ளுறுப்புகளை நிறைய டேமேஜ் பண்ணுது. அதனால அந்த எண்ணெய் வித்துகள் நல்லதல்ல, சிக்கனையும் நல்லதல்ல. இப்ப நம்ம எண்ணெயை வந்துங்க கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் ஹெல்த் கார்டு ஆயில் போட்டா 800 பக்கத்துக்கு விளக்கம் இருக்கு, 800 pages. நீங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, ஜப்பான் இன்னைக்கு வந்து நம்பர் 1 வளர்ந்த நாடு அது. அதாவது 2ஆம் உலக போர்ல ஹிரோஷிமா நாகசாகி என்ற 2 நகரங்களை குண்டடிக்கு பலி கொடுத்து விட்டு இந்த நாடு தப்புமா என்று இருந்த போது அது தன்னைத்தானே இவர் சொன்ன மாதிரி ஒரு முறை விற்கிறோம், 2வது முறை தன்னைத்தானே விற்கிறதுங்கிற மாதிரி தன்னைத்தானே வந்து பீனிக்ஸ் பறவை மாதிரி உயிர் தெழுந்து வந்த ஒரு நாடு. அந்த நாடு என்ன சட்டம் போட்டிருக்கான்னு கேட்டா, ஹெல்த் கார்டு ஆயில், ரைஸ் பிரான் ஆயிலை தவிர வேற ஆயில சமைக்க கூடாது. சமைச்சா அவனை பிடிச்சி உள்ள ஓடுன்ட்டான். அதனால ஜப்பான்ல யாருக்குமே ஹார்ட் டிசீஸ் கிடையாது. நீங்க கூகுள்ல தேடுங்க, ஹார்ட் டிசீஸ் இல்லாத ஒரு கண்ட்ரி எதுன்னு கேட்டா ஜப்பான். இதெல்லாம் நம்ம சொல்றது இல்லை, இதெல்லாம் புள்ளி விவரங்கள் நிறைய இருக்கு. எனவே இந்த ஹெல்த் கார்டு ஆயில் HACCP சர்டிஃபைடு அசாத் அனலைசர் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட், அந்த சர்டிஃபைடு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொன்னா இது மாதிரி ஆயில் வந்து there is no comparison at all. டொகோப்ரால், டொகோட்ரினால், ஒரேசினால் 3 ஆன்டி ஆக்சிடென்ட் 3மே நம்ம வந்து சரீரத்தை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான கார்டுன்னு சொன்னா பாதுகாப்பு. இப்படிப்பட்ட ஒரு கார்டு நமக்கு கிடைக்குமான்னு கேட்டா, அது ஆயில்ல கிடைக்குமான்னு கேட்டா நத்திங். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும். இப்போ ஒரு படத்துல பாக்யராஜ் கேட்பான், 3 பத்திரிகைகளின் பெயரை சொல்லு அப்படிமா. ஒருத்தர் கண்ணகி, அப்புறம் 3 பத்திரிகைகளை வரிசையா சொல்லுவான், நலாயினி, கண்ணகி, என்னமோ 3 சொல்லிடுவான் வரிசையா. அப்ப வேலுக்கு அவன் திருப்பி கேட்பான், இப்போ உங்க அம்மா பத்தினி இல்லையா, உங்க மனைவி பத்தினி இல்லையா, உங்க மக பத்தினி இல்லையான்னு கேட்கும் போதுதான் அவன் யோசிப்பான், ஐயா இந்த மாதிரி நம்ம வீட்லயே பத்திரிகைகளை வச்சுக்கிட்டு நீங்க உலகம் பூரா இருக்கிற பத்திரிகைகள் இல்லாத காணாதவங்களை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. நம்ம யார் என்ன சொன்னாலும் நம்ம ப்ராடக்ட் பத்திரிகை, நம்ம ப்ராடக்ட் நம்பர் 1. நம்ம அந்த நம்பிக்கை நமக்கு இல்லாம போச்சுன்னு சொன்ன காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம சொல்றது பொய்யுங்கிற மாதிரி ஆயிப்போயிடும். நமக்கே நம்ம மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆயிப்போயிடும். நம்ம சமைக்கிறோம், சாப்பிட்றோம், நம்ம சமைச்சு சாப்பிட்றவங்களை பார்க்குறோம், குடிக்கிறோம், குடிச்சு அனுபவிச்சவங்களை பார்க்குறோம்.